வேளாண்மை. எங்கே? ஆப்பிரிக்காவில். கோதுமை பயிர் செய்கிறாங்க. கோதுமை எங்கே விளையும்? மிதவெப்ப மண்டலம், துணை அயன மண்டலம், டெம்பரேட் ரீஜன், சப்ட்ராபிக்கல் ரீஜன். சரியா? எங்கே இருக்குது மிதவெப்ப மண்டலம்? இங்கே இந்த ஏரியாவில். அதை தாண்டி போனீங்கன்னா எஜிப்து இதெல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி மெடிட்ரேனியன் கிளைமேட். துணை அயன மண்டலம் ஆப்பிரிக்காவில் கோதுமை அந்த ஏரியாவிலலாம் முன்னாடியே படிச்சிருப்போம். அடுத்தது அந்த ஏரியாவெல்லாம் முக்கியமான பயிர் என்னது? கோதுமை. பாருங்கள், அதே ஏரியாவில் இங்கே கோதுமை விளையும். இந்தியாவில் கோதுமை தான் விளையும். வட இந்தியாவில் இருக்கு இல்லையா, இப்போ கோதுமை போட மாட்டாங்க, குளிர் காலத்தில் போடுவாங்க. இப்போ வந்துட்டு நெல் அதான் போடுவாங்க. கினியா கடற்கரை, மொசாம்பிக், மடகாஸ்கர், நைல் பள்ளத்தாக்குகள் நெல் பயிரிடப்படுகிறது. நைலில் ரெண்டுமே போடுவாங்க, நம்ம ஊர் மாதிரி தான். நைல் பள்ளத்தாக்கு எது? இது குளிர் காலத்தில் கோதுமை போடுவாங்க, இப்போ வெயில் காலமாக நெல் பயிர் செய்வாங்க. அது இந்த கடற்கரையில் அங்கெல்லாம். இந்த பாலை அடர்ந்த காடுகளில் அங்கெல்லாம் வந்து மேய்ச்சல் தொழில், வேட்டையாடுதல் அது மாதிரி தான் சிறப்பாக இருக்கும். உணவு சேகரித்தல் அதெல்லாம். அடுத்து மக்காச்சோளம், திணை வகைகள் அனைத்தும் பீடபூமி பயிர்களில் பயிர் செய்யப்படுகிறது. இதெல்லாம் பீடபூமி. உயரமான லேண்டு பார்த்தோம்ல, இங்கே கிழக்கு உயர் நிலம் அப்படின்னு, அதெல்லாம் மழைப்பொழிவு கம்மியாக இருக்கும். பருத்தி ஆப்பிரிக்காவின் முக்கிய பணப்பயிர், நோட் பண்ணிக்கோங்க. பருத்தி எங்கே விளையுன்னு பார்த்தோம்? வெப்பமண்டலம், துணை வெப்பமண்டலம், டிராபிக்கல், சப்டிராபிக்கல். எகிப்து, சூடானில் உலகத்தரம் வாய்ந்த நீண்ட இலை பருத்தி பயிரிடப்படுதாமா. எகிப்துலேயும் சூடான்லேயும் இந்த ஏரியாவில் உலகத்திலே தரம் வாய்ந்ததாமா அது. உலகத்தில் முதல்ல பருத்தி பயிர் செஞ்சது யார்? சிந்து சமவெளி மக்கள், திராவிடர்கள். காஃபி எத்தியோப்பியாவில் பயிரிடப்படுகிறது. காஃபி எங்கே விளையும்? வெப்பமண்டலத்தில் உயரமான பகுதிகளில் விளையும். வெப்பமண்டலத்தில் உயரமான பகுதி தான் எத்தியோப்பியா. பார்த்துருப்போம், அந்த மலைத்தொடர், கிழக்கு மலைத்தொடர் அங்கேருந்து இது வரைக்கும் வந்துடும். கரெக்டாக ரெகுலராக வந்துருந்தீங்கன்னா தான் இது இன்றைக்கி நல்லா ஓரளவுக்காவது புரியும். அதில் போய் ஆட் ஆகும். விட்டு விட்டு வந்தீங்க அப்படின்னா கஷ்டம். கானா நாடு கொக்கோவில் முதன்மை உற்பத்தியாளர். கொக்கோ எங்கே விளையுன்னு பார்த்தோம்? பசுமை மாறா காடுகள் கானா அந்த ஏரியாவில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கா கானா பசுமை மாறா காடுகள். கொக்கோ எதுக்கு தேவை? காஃபி தேவை. காஃபியா? சாக்லேட் தயாரிக்கிறதுக்கு. வேறு என்ன இதுலேருந்து தயாரிப்பாங்க? கொக்கை. எதுக்கு சாக்லேட் வேணும்? குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவனுக்கு ஏதாவது தின்னுக்கிட்டே இருக்கணும், அதனால் அது ஸ்வீட்டை கலந்து, அது ஃபேட் இருக்குன்னு நினைக்கிறேன் அதோட கொட்டையில். அதனால் ஸ்வீட்டு ஃபேட்டு. நம்ம ஊரில் வாங்கி நல்லா வெளுத்து கட்டுறோம் டிவியில் பார்த்துட்டு, ஆமாம் தானே? சாக்லேட் இல்லைன்னா அவ்வளோதான். எண்ணெய் பனை மேற்கு ஆப்பிரிக்க நாடுகள் பயிரிடப்படுகிறது. எண்ணெய் பயன். எண்ணெய் பனைனா பாம் ஆயில்லாம் இருக்குல்ல, அது விளையிறது மேற்கு ஐரோப்பா இந்த ஏரியாவில் தான். அதுவும் மலைக்காடுகள் தான் இருக்கும். நமக்கு எண்ணெயில் எங்கேருந்து தெரியுமா கிடைக்கிது? மலேசியாவிலேருந்து வரும் பாம் ஆயில். அங்கே கூட ஒரு படம் எடுத்திருப்பாங்களே இப்போ, ரஜினி படம் கபாலிடா.
என்ன கதை அது? அந்த பாம் பிளான்டேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, கூலி பிரச்சனை. இங்கேருந்து வேலைக்கு போன தமிழர்கள் பரம்பரையாக. அதான் கதை. அங்கே படம் பார்த்தீங்களா? இனிமேல் எந்த படம் பார்த்தாலும் உங்களுக்கு நம்ம கிளாஸை புரிஞ்சுருந்தீங்கன்னா தெரியும். அதுவும் சயின்ஸ் இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தீங்கன்னா புரியும். ஜாகிரஃபி, நேஷ்னல் ஜாகிரஃபி, டிஸ்கவரி எல்லாம் இனிமேலாக பாருங்கள், புரியும். நம்ம கிளாஸை ஃபுல்லாக கவனிச்சுட்டு போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜாகிரஃபி இதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு போய் பாருங்கள், புரியும். கரும்பு, ரப்பர், சணல், புகையிலை ஆகியவை ஆப்பிரிக்காவின் மற்ற முக்கிய பயிர்கள். இவை பெரும்பாலும் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகள் பயிரிடப்படும். இவங்களுக்கெல்லாம் தண்ணி நிறையா வேணும் எல்லாத்துக்குமே. கரும்பு, ரப்பரு, சணலுக்கெல்லாம். இந்த ஏரியாவில் பருவ காட்டு இருக்கு இல்லையா, நல்ல மழை பொழிவு இருக்கும் இங்கேருந்து வீசக்கூடிய அந்த மான்சூன் விண்டுனால. ஸோ அங்கெல்லாம் அது நிறைய விளையுது. கனிமங்கள், அதிக கனிமங்கள் உள்ள கண்டமே ஆப்பிரிக்கா தான். சகாரா தென்பகுதி மற்றும் பீடபூமி பகுதிகள் அவை முக்கிய கனிம வளங்கள் நிறைந்த பிரதேசங்கள். பீடபூமி பகுதினா எது? இதெல்லாம் இந்த ஃபிசிக்கல் மேப் பாருங்க, இதானே பீடபூமி. இதிலேருந்து ஃபுல்லாகவே பீடபூமி தான். பீடபூமியில் தான் மினரல்ஸ் அதிகமாக கிடைக்கும். தென்னாப்பிரிக்கா, காங்கோ, போட்ஸ்வானா, சியராலியோன், அங்கோலா இதெல்லாம் நாடுகள். வைர சுரங்கங்கள்லாம் அதிகமாக இருக்குது. என்ன படத்தில் போவானுங்க வைர சுரங்கத்துக்கு? அயனா, கிம்பர்லி முக்கியமான வைர உற்பத்தி மையம் தென்னாப்பிரிக்காவில். தென்னாப்பிரிக்கானா இந்த இடம் ஒரு நாடு. அது ஆப்பிரிக்காவில் தென்கோடியில் இருக்கக்கூடிய இந்த நாடு இங்கிலாந்தோட காலனி, பிரிட்டிஷ்காரனோட காலனி, நம்ம நாடு மாதிரி. கிம்பர்லி. அங்கோலா, நைஜீரியா, காபன் நாடு பேர் இதெல்லாம். காங்கோ அதிக எண்ணெய் வளத்தை கொண்டுள்ளது. எண்ணெய் வளம்னா எந்த எண்ணெய்? பெட்ரோலியம். தங்கம். மேற்கு ஆப்பிரிக்கா, கானா, நமீபியா, தென்னாப்பிரிக்கா இதெல்லாம் வந்துட்டு தங்கம் அதிகமாக இருக்குது. அது மாதிரி குரோமியம், கோபால்ட்டு, தாமிரம், இரும்புத்தாது இதெல்லாம் கிடைக்குதாம். பரவலாக எல்லா ஏரியாவிலையும் கிடைக்குது. போக்குவரத்தில் அந்தளவுக்கு இன்னும் டெவலப் ஆகலாங்க. இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. போக்குவரத்தை டெவலப் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும்? கார்ப்பரேட் கம்பெனியுடைய பொருள்லாம் கொண்டு போய் சேல் பண்ணலாம். அதே மாதிரி கார்ப்பரேட் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்லாம் சேல் பண்ணலாம். கார்ப்பரேட்டுக்கு தேவையான மினரல்ஸ்லாம் என்ன பண்ணலாம்? அங்கேருந்து எடுத்துகிட்டு போவானுங்க. அதுக்கு தான் சாலை போக்குவரத்து, எல்லா போக்குவரத்து உருவாக்குறது. பாதகமான இயற்கை நிலத்தோற்ற அமைப்பும் மந்தமான பொருளாதார வளர்ச்சியும் ஆப்பிரிக்க நாடுகளின் போக்குவரத்து வளர்ச்சியை பாதிப்படைய செய்கின்றன. அங்கே என்ன எல்லாம் பழங்குடியின மக்களாக தான் இருக்கான். இன்னும் நம்மளை மாதிரி என்ன ஆகல, இயற்கை அழிக்கக்கூடியவனா வரல அவனுக்கு. அதனால் வளர்ச்சி அடையலை அப்படின்றானுங்க. நிலவழி போக்குவரத்து, எதெல்லாம் நிலவழி போக்குவரத்து? லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டு, ரோடு, ட்ரெயின், இது ரெண்டு வந்து என்ன நிலவழி போக்குவரத்து. சாலை, ரயில் போக்குவரத்து நிறையா தடை இருக்குது. குறைவான வளர்ச்சி. வளர்ச்சின்னா என்ன அர்த்தம்? பொருளாதாரம். பொருள் மக்கள் நிறையா வாங்கி நுகரணும். பொருள் வாங்கி நுகரும்போது தான் என்ன ஆகும்? அரசாங்கத்துக்கு வரி கிடைக்கும். வரி கிடைச்சிதுன்னா இதுக்கெல்லாம் செலவு பண்ணுவாங்க. அப்போது ஒரு நாட்டோட பொருளாதாரத்துக்கும் போக்குவரத்து வசதிக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. குரூப் 1 கொஸ்டினா, குரூப் 1 கொஸ்டின் இது. இந்த இப்போ நம்ம பேசுகிறது இதில் எது வேணாலும் வரும், எங்கே வேணாலும் கேட்பான். குரூப் 1னா யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டு, அதுக்கு மேலேயே சொல்லலாம். பாலைவனம், அடர்ந்த காடுகளின் பகுதியில் சாலை இருப்பு பாதை அமைப்பது மிகவும் கடினமானது. அது ஒன்று நிலத்தோற்றம் அந்த மாதிரி இருக்குது. தென்னாப்பிரிக்கா, கென்யா, எஜிப்து, லிபியா, மொராக்கோ, நைஜீரியா போன்ற நாடுகளில் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இவங்கெல்லாம் அங்கே உள்ளதில் மொத்தம் எத்தனை நாடு இருக்குதுன்னு பார்த்தோம் ஆப்பிரிக்காவில்? 54. அடுத்து நீர்வழி போக்குவரத்து.
நீர்வழி போக்குவரத்து. ஆசியா ஆஸ்திரேலியாவுக்கு கிழக்கு பகுதியிலும். இங்கேருந்து இங்கே போனால் ஆசியா ஆஸ்திரேலியா. மேற்கு பகுதியில் போனால் எங்கே போகணும்? ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. வளர்ச்சி அடையாத நாடுகள். எப்பயுமே வளர்ச்சி அடையாத நாடுகள் முதல் நிலை பொருளை வந்து உற்பத்தியை பண்ணி அனுப்புவாங்க. முதல் நிலை பொருள்னால் இது ரா மெட்டீரியல்ஸ், இரும்பு, பருத்தி, தங்கம், மேங்கனீஸு இதெல்லாம் அனுப்புவான். அங்கேருந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்லாம் வாங்குவான், காரு, மெஷினு இதெல்லாம். அதேமாரி கம்பு, சோளம் இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணிட்டு அங்கேருந்து பிஸ்கட் வாங்குவான். அந்த மாதிரி இதுதான் பேட்டர்ன். இந்திய பெருங்கடலில் டர்பன், தரி, சலாம், மொகாபு, மத்திய தரகடலில் போர்ட்டு சைடு, அலெக்சாண்ட்ரியா பழங்காலத்தில் இருந்து இருக்கக்கூடியது இங்கே மத்திய தரைக்கடலில். அங்கேருந்து யூரோப்புக்கு போகலாம். அப்படி எஜிப்து, லிபியா அந்த நாடுகள். அட்லாண்டிக் பெருங்கடலில் கேப்டவுன், அல்ஜியாஸ், அபிட்ஜன் இதெல்லாம் இங்கே அட்லாண்டிக்கில் முக்கியமான துறைமுகங்கள். வான்வெளி போக்குவரத்தில் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5-6 நகரத்தில் இருந்தால் பெரிய விஷயம். முக்கிய தலைநகரங்களில் உலகின் பிற பகுதியில் இணைக்கிறது. கெய்ரோ, ஜொகன்னஸ்பர்க், நைரோபி, டாக்கா, அங்கே ஒரு டாக்கா இருக்கா, அடிஸ் அபாபா இதெல்லாம் நகரங்கள். காசாப்ளாங்கா, டர்பன், டவுலா, லோகோஸ். அவ்வளோதான் இருக்குது. அவ்வளோ பெரிய கண்டத்துக்கே இவ்வளோ ஏர்போர்ட்டு தான் இருக்குது. மக்கள் தொகை உலக அளவில் எத்தனாவது இடத்துல இருக்காங்க? மக்கள் தொகையில் 2வது இடம். நிலப்பரப்பு அடிப்படையில் 2nd இடம். சரியா? 3வது இடம் யார் மக்கள் தொகை அடிப்படையில்? நார்த் அமெரிக்காவா, ஐரோப்பாவா? பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள். அடுத்தது வட அமெரிக்காவா? ஆப்பிரிக்கா உலகில் 2வது அதிக மக்கள் தொகை கொண்ட கண்டம். ஐக்கிய நாடு சபை, யுனைடெட் நேஷன் 131 கோடி பேர் இருக்காங்க. 2019 படி. சரியா? இவ்வளோ பெரிய கண்டம், வெறும் 131 கோடி தான். இத்தனைக்கு நாடு எத்தனை கோடி? 140 கிராஸ் ஆகிட்டோம். அதே மாதிரி மக்கள் தொகை சமசீரடுத்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இல்லை. வேலைவாய்ப்பு, கனிம வளங்கள் இருக்கிற இடத்துல அதிக பேர் இருப்பாங்க. பாலைவனங்கள்லாம் எப்படி இருப்பாங்க? கம்மியான பேர் இருப்பாங்க. மக்கள் அடர்த்தி 44 பேராமா ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு. 3வது இடம் யார் பாப்புலேஷன்? நார்த் அமெரிக்காவா? அடுத்தது கண்டத்தின் மொத்த மக்கள் தொகை 41% நகர்ப்புறத்தில் இருக்காங்க. 51. ஆப்பிரிக்காவை நினச்சிட்டே கேட்டுடுவாங்க. 51%, சரி 59% கிராமத்தில் இருக்காங்க. நைல் டெல்டா பகுதி தென்னாப்பிரிக்காவின் மக்கள் அடர்த்தி. தென்னாப்பிரிக்கா ஆப்பிரிக்காவின் மக்கள் அடர்த்தியான பகுதிகள். நைல் நதியோட டெல்டா இந்த இடம். நேற்று கூட ரவுண்டு போட்டு கேட்டேன்ல, இது என்ன அப்படின்னு. அப்புறம் தென்னாப்பிரிக்கா. இது 2 தான் மக்கள் அடர்த்தி அதிகமானது. 3வது இடமா? 3வது இடம் 3வது பாப்புலேஷனு. நிலப்பரப்பு தான் வந்து என்னது? ஆமாம், வட அமெரிக்கா. அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு நைஜீரியாவும் எத்தியோப்பியாவும். எத்தியோப்பியா அங்கே இருக்குது பாருங்க. நைஜீரியா அங்கே இருக்குது. அல்ஜீரியா. இது நைஜரு. நைஜீரியா. பசுமை மரா காடுகள் இருக்கிறதா? சரி. உலகில் காணப்படும் முக்கிய பழங்குடியின மக்கள் தங்களின் பூர்வீக நிலம், மொழி, கலாச்சாரங்களுடன் தனித்துவமான அடையாளத்தை கொண்டுள்ளனர். அந்த பழங்குடியின மக்கள் அபர், பாட்வா,
புஷ்மேன், மசாய், டிங்கா, பிக்மிக்கல், ஜூலு, ஷுவான், எஃபி, இதெல்லாம் முக்கியமான பழங்குடியின மக்கள். இதில் பிக்மிஸ் தான் அந்த இது சொல்லியிருப்பேன், மாட்டோட ரத்தத்தை குடிப்பாங்கள்ல, முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மசாய் போட்டு பார்ப்போம். அவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தங்க, இவங்களாம் அடிக்கடி இதில் வருவாங்க பாருங்கள், யூடியூப் சேனலில் போட்டு பாருங்கள். இவங்கெல்லாம் போய் மாற்றிட்டு இருக்கானுங்க இப்போ தான். இவங்களாம் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான இனங்க. புஷ்மேன் தான் நினைக்கிறேன், புஷ்மேன். இவங்க மாடு மேய்க்கிறது அவங்க முக்கியமான தொழில். இங்கே போட்டால் வருது பாருங்க. மெயினாக பால்லாம் குடிக்க மாட்டானுங்க. ரத்தம், அதோட ரத்தத்தை எடுத்து அதான் அவங்களோட உணவே. ஆரியன்ஸ் என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தானுங்க? மாடு மேய்க்கிறதா. அப்போ உணவு என்னவா இருக்கும் அவனுக்கு? வேட்டையாடுறதா? கையில் வெண்ணெயை வச்சுட்டு எதுக்குங்க நெய்க்கு அலைகிறான்? மாடு இறைச்சி திங்கிறது தான் முக்கியமான தொழில்.